நம்ம ஒர்க் பண்ணாலும் வீட்லயும் சரி, இல்லை ஆஃபீஸில் சரி, இல்லை நம்ம படிக்கிறதா இருந்தாலும் டீப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும். அந்த டீப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற டைம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் பீரியட். இந்த 45 மினிட்ஸுக்கு நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் நம்மளால ஒர்க் பண்ண முடியும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். பட் நம்ம இப்போ எல்லாரும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபோனுங்கிறது வாழ்க்கையோட ஒரு அங்கம் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த டீப் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குறைஞ்சு குறைஞ்சு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணும் போதும் நமக்கே தெரியாம நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட ஃபீலிங்ஸ், திங்கிங் எல்லாமே மாறுபடுது. எப்படிலாம் மாறுபடுது? இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணாம உபயோகமா நம்ம டயத்தை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நியூரோபிளாஸ்டிசிட்டி. நம்ம எல்லாருக்கும் பிரெயின்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஒரு பாத்வே மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த பாத்வே தான் வந்து நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட், ஒரு நார்மல் என்ன அப்படின்னு செட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் புக் படிக்கிறேன் அப்படின்னா, புக் படிக்கிறது என் பிரெயினுக்கு அது நார்மல். ஸோ இட்ஸ் நார்மல் திங்கை தான் நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பாத்வே அது ஜென்ரேட் பண்ணிக்குது. இதுவே வந்து நான் வந்து கார்டனிங் பண்றேன் அப்படின்னா, அடிக்கடி நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா, இட்ஸ் அ நார்மல் பாத்வே. அந்த மாதிரி நிறைய பாத்வே கிரியேட் பண்ணுது. நம்ம அதிகமா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா பிரெயினுக்கு இது நார்மல் அப்படின்னு ஆயிடும். ஸோ நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கணும்னு உட்காந்தா கூட, இல்ல நீ ஃபோன் பாரு, தட் இஸ் நார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயினே நம்மளை மாத்துது. ஸோ வந்து நம்ம ரெகுலரா எதை பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் அதுதான் டிஃபால்ட், அதுதான் நார்மல். யுவர் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் ஷ்ரிங்கிங். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, டீப் ஃபோக்கஸ். அந்த டீப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போனதுக்கு காரணம் ஸ்க்ரோலிங். ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி, 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி, இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ இதுவும் நம்ம பிரெயினில் வந்து நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன். நான் லாங் ஃபார்ம் வீடியோ போடாத நாட்களில் ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸ் நான் போடும்போது கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் ஷார்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா அது எனக்கு நல்ல வியூஸ் வரும். இதுவே நான் ஒரு 30 செகண்ட் போட்டால் கூட அதுக்கு வியூஸ் வரது இல்லை. ஏன்னா ஒரு மனுஷங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லைன்னா நம்மளால எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. வீட்டு வேலையா இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையா இருக்கட்டும், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம், நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம என்ன பண்றோம்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. நம்ம ஒரு டீக்ளட்டரிங் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி படி நம்மளோட நார்மல் ஃபோன் பார்க்கறது, அட்டென்ஷன் ஸ்பேன் நம்மளுக்கு இருக்கிறது 5 செகண்ட். அப்புறம் எப்படி நம்மளால டீப்பாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல இதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ண முடியும்? ஈஸியாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஏன்னா நம்மளோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் நார்மல். உன்னோட நார்மல் என்ன, ஃபோன். ஸோ ஃபோன் பார்க்கப்போ அப்படிங்கிறது நம்ம நார்மல்னு செட் ஆயிடுது. யூ ஆர் லூசிங் த அபிலிட்டி டு பி போர்டு. முன்னாடிலாம் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடிலாம் 90ஸ்ல நம்ம சின்ன பிள்ளையா இருந்த போது யோசிச்சு பாருங்க. போர் அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், கிரியேட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணுவோம். சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொப்பு சாமா வச்சு விளையாடுறதும்பாங்க. சின்ன சின்னதாக குக்கிங் பண்ணுற வெசல்ஸ் இருக்கும். அது வந்து எல்லா மரத்துல இருந்து, ஸ்டீல்ல இருந்து எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நானாக வீட்டில் இருக்கிற இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தா நிறைய கலர் பண்ணுவோம், நானும் என் அக்காவும் சேர்ந்து. பட் அதெல்லாம் எதுவுமே இந்த காலத்து பிள்ளைங்க பண்றது இல்லை. ஸோ போர்டம் அப்படிங்கிற ஒன்று இல்லாதனால நம்மளோட கிரியேட்டிவிட்டி ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம போர் அடிச்சா என்ன பண்ணுவோம்? போர் அடிக்குது, ஓகே ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஏன் பார்க்குற ஃபோன்? போர் அடிக்குது அதனால பார்க்குறேன். டீனேஜர்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்கள்ல இருந்து வயசானவங்கள்ல இருந்து எல்லாருமே போர் அடிக்குது, ஸோ ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஃபோனை வந்து நம்ம உபயோகமான டூலாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு போர் அடிக்கிறதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நிறைய சில பேர் கமெண்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லான டே இன் மை லைஃப் vlog போடுங்கன்னு கேட்குறாங்க. தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் இல்லையா? பட் ஏன்னா அதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறத ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் போரிங்கான இருக்க டைமை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். போர் அடிச்சதுன்னா அது நல்லது. அந்த டைம்ல தான் நம்ம கிரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கும் போது ஃபோனை எடுக்காதீங்க. போர்டம் இஸ் குட். அப்போதான் உங்களோட கிரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகும். டோபமைன் ட்ராப். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபோன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹிட் ஆஃப் டோபமைன் கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த டோபமைன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபீல் குட் கெமிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது பிரெயின்ல சுரக்கிற ஒரு கெமிக்கல். ஸோ இந்த டோபமைன் ஹிட் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஹாப்பியாக ஃபீல் ஆகிறது நல்லது தானே. என்ன வசந்தி இதை போய் கெட்ட விஷயம் சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? ஏன்னா
நம்மளுக்கு குயிக்காக அந்த டோபமைன் ஹிட் கிடைக்குது. டக்கு டக்கு டக்குன்னு, ஏன்னா 20 செகண்ட் தானே ஒரு ஷார்ட், 20 செகண்ட் ஒரு வாட்டி வந்துட்டு வந்துட்டு போகுது. ஸோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். நம்ம பிரெயின் வந்து ரிலாக்ஸே ஆகாது. நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்கன்னா பிகாஸ் நீங்கள் டோபமைனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கனால உங்கள் பிரெயின் ரிலாக்ஸ் ஆகாது. ஸோ தட் யூ கேனாட் ஸ்லீப். இந்த டோபமைன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மனுஷனுக்குள்ள எல்லா சோகமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், எல்லாம் கலந்துருக்கிறது தான் வாழ்க்கை. எப்பவுமே ஹாப்பியாகவே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபோன் பார்த்துட்டே இருக்கோம்னா தட் இஸ் ராங். இட்ஸ் அஃபெக்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும் போது உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கலாம், உங்கள் மாமனார் மாமியார் கூட, உங்களோட சிஸ்டர் இல்லா, பிரதர் இல்லா, சிஸ்டர் பிரதர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே இந்த ஃபோனுக்கு எடுக்குது. அதுக்கு பியூபிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூபிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கும் போது ஃபோன் எடுத்து பார்க்குறோம், ஃபோனுக்கு நம்ம அட்டென்ஷன் போகுது. ஸோ கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோனை பார்த்து எப்படி பேசிக்கிட்டு பாதி கவனம் தான் அங்கே இருக்கும், மீதி பாதி கவனம் நம்மளோட ஃபோனில் இருக்கும். ஸோ இதுதான் பியூபிங் அப்படின்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா டீப் கான்வர்சேஷன் இல்லாமல் போகுது, நம்மளுக்குள்ள அந்த எமோஷ்னல் கனெக்ட் இல்லாமல் போகுது. ஸோ ரிலேஷன்ஷிப் விட்டு போகுது. நம்ம எல்லாரும் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதே எல்லாரும் பழக்கமாக வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயின் மாற்றிட்டே வருது, இந்த ஃபோன் நம்மளுக்கு மாற்றிட்டே வருது. பட் ஒருத்தவங்க மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்து பேசும்போது தான் எப்படி அடுத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். அடுத்த வாட்டி நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட, உங்கள் குழந்தைங்க கூட பேசும்போது ஃபோன் இன்னொரு ரூமில் தூக்கி போட்டுட்டு உட்காந்து பேசி பாருங்கள், அந்த கனெக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஃபைனல் ஒன், த கம்பேரிசன் ட்ராப். ஃபோனால் ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சனை தான் இந்த கம்பேரிசன் ட்ராப். இது நம்ம ஹியூமனுக்கு கம்பேர் பண்ணுறதுங்கிறது நார்மலாக வரக்கூடிய விஷயம், அது அப்நார்மல் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபியூ மினிட்ஸில் ஒரு ரீல் பார்க்குறோம், அந்த ரீல் லைஃபோட நம்மளோட ரியல் லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பை பார்த்து நம்ம ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகிறோம். நம்மளுக்கு வந்து எதுவுமே பத்தலை, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஒரு ஷார்ட் பார்த்துட்டு இருந்த போது பார்த்தேன், உங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அது வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோ இருக்கும், மேக்ஸிமமாக ஒரு 60 செகண்ட் வீடியோ இருக்கும். அந்த 60 செகண்ட்லக்கும் ஒரு நாள் 24 ஹவர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 24 ஹவர்ஸும் அவங்க அப்படி தான் இருக்காங்களா, இல்லை ரீலுக்காக அவங்க அப்படி காட்டுறாங்களா, இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் ட்ராப்குள்ளே இந்த ஃபோன் நம்மளுக்கு கொண்டு போகுது. ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை அடுத்து பார்ப்போம். ஃபோனோட அல்காரிதம் எப்படின்னா, நம்ம என்ன பார்க்குறோமோ அதையே திரும்ப திரும்ப காட்டிகிட்டே இருக்கும். அதுதான் யூடியூப் அல்காரிதம் பண்ணுற வேலை. அதுதான் அப்போ தான் நீங்கள் ஃபோனில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நீங்கள் ஒரு டெக்கார் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டெக்கார் வீடியோவாக காட்டிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஃபோன் எப்படி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்க வீடியோ போட்டுருந்தாங்கன்னா அதுவே காட்டிகிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய பேட்டர்னே இருக்குது. இதுதான் த பிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம், பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகுது, நம்ம மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுறோம், பிரெயின் அடாப்ட் ஆகுது, ஸ்க்ரோல் பண்ணுறோம். இது கண்டினியூஸாக இந்த சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதிராக உங்களோட பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூ கேன் சேஞ்ச் இட். இதை உங்களால் மாற்ற முடியும். நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களாலேயே மாற்ற முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பிரெயினை ரீவயர் பண்ண போகிறோம். நம்மளோட டிஃபால்ட் ஃபோன் கிடையாது, என்னோட டிஃபால்ட் வேற அப்படிங்கிறத மாற்ற போகிறோம். இதுக்கு அர்த்தம் ஃபோனை குவிட் பண்ணுங்க, ஃபோனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அட் அ டைமில் உடனே ஃபோனே இல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா ஃபோனுங்கிறது முக்கியமாகவும் ஆயிடுச்சு. ஸோ இதை மாற்றுறதுக்கு சின்ன சின்ன ஸ்பேசஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரெயின் யுவர் ஃபோக்கஸ். நம்மளோட ஃபோக்கஸை அதிகப்படுத்த போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம், மேக்ஸ் 15 நிமிஷம் எடுத்துக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் ஏதாவது ஒரு வேலை, அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க், இல்லை வந்து குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த 10லேருந்து 15 நிமிஷம் ஃபோன் இல்லாமல் டீப்பாக அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோன்னே 45 நிமிஷம் வரைக்கும் டீப் ஃபோக்கஸ் இருக்குன்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எடுத்தோன்னே 45 நிமிஷம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் வித் 10 மினிட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம டீப் ஃபோக்கஸ் பண்ணலாம், அடுத்தது ஒரு 15 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ், இந்த மாதிரி 45 மினிட்ஸ். அந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கணும்.
அந்த பிரேக்கில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறது பண்ணலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒர்க் பிரேக் இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆகிடாமல் சோர்ந்து போயிடாமல் இருப்போம். ரீலேர்ன் போர்டம். இந்த போர்டம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் கொஞ்ச நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம். கொஞ்ச நேரம் போர் அடிக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு என் பையனுக்கு நான் ரீசெண்டாக சொன்னேன். லீவ் விட்டோன்னா கொஞ்சம் ஃபோன் டிவி கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருந்தது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, எங்கள் வீட்டு பெட்ரூம் பக்கத்தில் ஜன்னல் இருக்கும். ஸோ அந்த ஜன்னலுக்கு வெளியில் வந்து காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டில் வந்துட்டு ஒரு சின்ன பாட் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் குருவிக்காக. அதில் குருவி வந்து தண்ணி குடிக்குது. அதை வேடிக்கை பாரு அப்படின்னு. அதுவே வந்து இப்போ அவனுக்கு வந்து ஒரு ஃபன்னி திங் மாதிரி அதையே பண்ணிட்டு இருக்கான். அது வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு. அது வந்து போர் அடிக்கும் போது வேற ஏதாவது பண்ணலான்னு கிரியேட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து போர் அடிக்கும் போது ஃபோன் இல்லாம இருக்க ட்ரை பண்ணுங்க. வேலை பார்க்கும் போது பாட்டு கேட்காம வேலை பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது வீட்டு வேலை பார்க்குறோம், கூட்டுறோம், பண்றோம்னா பாட்டு கேட்காம பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஃபோன் இல்லாம அமைதியா உட்காந்துருக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸை கொடுக்கும். ஏன்னா என் பையன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த குருவிலாம் வேடிக்கை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு டிராயிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். கலர் பண்றதுக்கு அவனுக்கு பொறுமை இருக்காது. பட் வரையறதுல பயங்கர கிரியேட்டிவா வரைகிறான். நான் சின்ன வயசுல என்ன வரைவேன் அப்படின்னு அவனுக்கு வரைஞ்சு காட்டினேன். வீடு, மரம், பறவை, ரெயின்போ, சன் அதெல்லாம் போட்டு காமிச்சேன். அவன் வந்து பயங்கரமா ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி, நாங்கள் தஞ்சாவூர்ல புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அது ரோடு இருக்கு, அதுல கார் போகுது, கார்ல இருந்து லைட் வருது, இதெல்லாம் நல்லா கிரியேட்டிவா யோசிக்க முடிஞ்சது. காரணம் கொஞ்ச நேரம் அவன் ஃபோன் இல்லாம இருக்கிறது தான். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட கிரியேட்டிவிட்டி சூப்பரா ஒர்க் ஆகும். ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட். இந்த கம்பேரிசனுக்கு ஏன் என் லைஃப் அவங்க மாதிரி இல்லை அப்படின்னு கேட்காம, எனக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படின்னு அந்த கொஸ்டினை மாற்றி பாருங்க. எப்போவுமே நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்பை பாஸ்ட் லைஃபோட தான் கம்பேர் பண்ணணும். நம்மளோட பாஸ்ட் லைஃப் அடுத்தவங்களோட ப்ரெசன்ட் லைஃபோட கிடையாது. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை வேற மாதிரி இருக்கும், நம்மளோட லைஃப் ஜேர்னி வேற மாதிரி இருக்கும், அடுத்தவங்களோட லைஃப் ஜேர்னி வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கம்பேர் யுவர் ப்ரெசன்ட் வித் யுவர் பாஸ்ட். உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஃபோனில் பார்த்தோன்னே உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது வேணுமா இல்லை எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. இந்த 3 விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்க. ஃபோக்கஸ், போர்டம், கம்பேரிசனுக்கான கொஸ்டின், ஷிஃப்டிங் யுவர் மைண்ட் செட். இன்றைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களோட ஃபோன் உங்களோட எனிமி கிடையாது. அன்கான்ஷியஸாக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உபயோகப்படுத்துகிற விதம் தான் எனிமையாக மாறுது. ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டியை உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த 3 விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வசந்தி சங்கர் பிளாக்லேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டுட்ருக்கோம். அண்ட் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் லேட்டஸ்ட்டாக நெட்வொர்க் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ட்ராக்கரை கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது போக மற்ற ப்ராடக்ட்ஸும் காம்போ ஆஃபர்லேயும் அவைலபிள் இருக்குது. காம்போ ஆஃபர் அப் டு 20% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. விருப்பப்பட செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.